ஹலோ மக்களே, வெல்கம் டு அவனும் நானும். நாங்கள் உங்கள் ஹோஸ்ட் சிவகாமி ஆனந்த். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எபிசோட் நம்பர் 8, சேலஞ்ச் அக்செப்டட். பையன் எங்கெங்கெல்லாம் இம்ப்ரெஸ் ஆனான்றத பொண்ணு கண்டுபிடிப்பாளாம். ஆமாம், போன கேமில் பையன் கேட்டான். பொண்ணு ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, இல்லை யோசிக்காமலாம் இல்லை, சும்மா சொல்லலாம், கெஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, பொண்ணு ஃபஸ்ட்டு பையனை எங்கே இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பான்னா, அந்த ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டால, how do you decide within 30 minutes of walking? பதில் சொல்லுங்க. எஸ் ஆ நோவா? எவ்வளோ பர்சன்ட்? பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் போன தடவை பையனுக்கு கிடைக்கல. கவனத்தில் கொள்ளுங்கள் மக்களே. சரி சொல்லுங்க. கைண்ட் ஆஃப் 50-50. ஓகே, 50% சான்ஸ் வந்து நான் இல்லை, அப்போனா ஒரு 80% அவனை ஏமாற்றிட்டேன்னு அர்த்தம். ஓகே, அடுத்து வந்து when she said that she wanted to do something in the defenses, or when she said that she had a dream and she has to follow it even after getting married. எத்தனை பர்சன்ட் ரைட்? இது போங்கு மக்களே. இந்த ஆப்ஷன் நமக்கு கிடைக்கல. ஆனாலும் நம்ம என்ன ஃபீல் பண்ணோம், வாட் வி ஃபெல்ட்ன்றது சொன்னோம். ஆனால் இவங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஆன்சருக்குமே பர்சன்டேஜ் கேட்குறாங்க. பட் ஆனால் பையன் இங்கே ஒரு விஷயத்தை ஆட் பண்ணணும்னு யோசிக்கிறான். மேபி பர்சன்டேஜ் மாறலாம். எனக்கு புரியல. இல்லை, எனக்கு புரியல. ஓகே, பர்சன்டேஜ்லாம் சொல்ல முடியாது. பட் எஸ், அந்த பையனுக்கு அந்த பாயிண்ட் பிடிச்சிருந்தது. அதுதான் விழுந்தானான்றதுலாம் சொல்ல முடியாது. ஆமாம், ஆனாலும் பிடிச்சிருந்தது. சரி, ஸோ இப்போ 2 விஷயம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, அவன் வந்து எத்தனை இடத்துல விழுந்தா நம்ம கெஸ் பண்ணிகிட்டே போவோம். இப்போதைக்கு 2 டவுன். ஸோ 3வது பாயிண்ட் வந்து when she said that she has conditions for marriage. எனக்கு ஒரு டவுட் மக்களே, உங்களில் எத்தனை பேர் பொண்ணு பார்க்க போகும்போது, பொண்ணுகிட்ட பேசும்போது பொண்ணு கண்டிஷன் வச்சான்றதுக்காக விழுந்திருக்கீங்க? இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவீங்க. எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஓ, ஃப்ளாப் ஆயிடுச்சா? சரி டு பி எக்ஸாக்ட்டா. ஓகே, I guess maybe the point where we spoke and தோரா இங்கிலீஷ்ல நான் பேசுது. என்ன பண்ணுறது, இங்கிலீஷ் தானா வருது. ஓகே, எங்கன்னு கரெக்டாக சொல்லணும்னா, அந்த லாஸ்ட் ரவுண்ட்ஸ் அப்போது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அவன் யோசிச்சுட்டு வந்த பொண்ணு மாதிரியே நான் பேசினப்போ, அவன் சொல்கிற எல்லாத்துக்கும் எஸ் சொல்கிற பொண்ணாக இல்லாமல் the one who wanted things on her terms அப்படிங்கிற மாதிரி இருந்தப்போ. இதில் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப க்யூரியஸாக இருக்க மக்களே. ஒன் ஆஸ்க் யூ ஆல் ஃபியூ கொஷின்ஸ். தோர இங்கிலீஷ் பேசுது, என்ன பண்ணுறது? ஓகே, ஸோ என்ன கொஷின்னா, உங்களுக்கு யாருக்காச்சும் உங்கள் ஒய்ஃப் புக்ஸ் நிறையா படிக்கிறவங்க, கான்டென்ட்ஸ் நிறையா க்ரியேட் பண்ணுறவங்க, அதுக்கேற்ற மாதிரி ரிசர்ச் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி அமைஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அதை தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இல்லை, ஒரு மோஸ்ட் ப்ராபப்ளி மென்ஸோட டேஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தான். அதை தெரிஞ்சு இவர் என்ன பண்ண போகிறாருன்னு எனக்கு தெரில. சரி, ஓகே, உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுப்போம். எஸ்ஸா ரைட், எஸ்ஸா நோவா? ஆன்சரை லாக் பண்ணிடலாமா? டீலாவா விளையாடிக்கிட்டு இருக்கோம். சரி சொல்லு. சரி, அது நீங்களும் வெல்ல மறுக்கபடி. ஓகே, லாஸ்ட் ஒன் இஸ் ஆக்சுவலி கரெக்ட். ஓகே, 3 டவுன்.
அதுக்கப்புறம் வந்து எஸ் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன்ல, அந்த கேள்வி இல்ல எனக்கு புரியல. கேள்வி எனக்கா? இல்ல அதான் அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டேன்ல, இந்த மாதிரி வந்து ஐம் கோயிங் டு சே எஸ், இல்ல வாட் ஆர் யூ கோயிங் டு சே, நான் அப்படிதான் கேட்டேன், என்ன சொல்ல போற அப்படி சொல்லி. தப்பு. அது இல்லையா? சரி, 4 பதில் சொல்லியிருக்கேன், 3 கரெக்ட். ஆக்சுவலி அது வந்து பொண்ணு பையன் கிட்ட விழுந்த ஒரு முக்கியமான இடம் அது. சரி ஓகே பட் ஓகே. அதுக்கு முன்னாடியே பையனுக்கு பொண்ணு பிடிச்சு போச்சு. இன்னும் ஒரு ஸ்பாட் இருக்கு, சொல்லாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். இன்னும் 2-3 விஷயங்கள் இருக்கு. அது அந்த பையனுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்தது காரணம். பாப்போம் பொண்ணு எப்படி கெஸ் பண்றாங்க. ஒன்று வந்து when he said about what has happened previously in his life. ஆக்சுவலி அது கரெக்டாக அப்படி ஒரு மாதிரி தெரியாது. I'll give you a clue. நம்ம பொண்ணுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். என்ன பண்ணுறது, பசங்க தான் பொண்ணுங்களாம் இப்போ நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே ஃபுல் கதை கதை கதை. யூஸ்வலாக பசங்க பொண்ணுங்க கிட்ட விழுற ஒரு இடம், உடனே அந்த பொண்ணு க்யூட்டாக இருக்கா இல்லை அந்த பொண்ணு எப்படி ஸ்வீட்டாக பேசுகிறா, அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இல்லையா? இல்லை புரியல. பசங்களோட ஹார்ட்ல ஒரு பொண்ணுகிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயம், அந்த ஒரு விஷயம் எனக்கு ஏன் கேர்ள் கிட்ட கிடைச்சது. அது என்ன? அது என்னன்னு தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனா? இருங்க யோசிப்போம். அப்படி என்ன கிடைச்சிச்சு? பட் ஒரு ஸ்வீட்டான விஷயத்தை இதில் ஆட் பண்ணோம். ஆக்சுவலி என்னோட சைட்லேருந்தும் கெஸிங் கரெக்டாக இல்லை, உன்னோட சைட்லேருந்தும் அந்த அளவுக்கு இல்லை. பட் அதில் முக்கியமாக ஹைலைட்டான பாயிண்ட் என்னென்னா, ஸோ நத்திங், மோஸ்ட் ப்ராபப்ளி நத்திங் வாஸ் ப்ரீ பிளான்டு. இப்படிதான் பொண்ணுகிட்ட பேச போகிறோம், இப்படிதான் பையன்கிட்ட பேச போகிறோம்னு யோசிக்கவே இல்லை. வாட் எவர் வி ஃபெல்ட், அது ஃபன்னாக ஆரம்பித்தோம். அது நேச்சுரலாக எங்களுக்குள்ள செட் ஆச்சு. எனக்கு ப்ளூ கலர் பிடிக்கும்னு சொன்னது. ஓகே ஓகேவா? இது பதிலான்னு எனக்கு தெரியல. எவ்வளோ பர்சன்ட்பா? ஆக்சுவலி நான் பதில வந்து இந்த எபிசோட்ல ரிவீல் பண்ண விரும்புகிறேன் மக்களே. ஏன்னா வந்து உங்க கெஸ்ஸும் நான் கேட்க விரும்புகிறேன். நாங்கள் என்ன பேசுகிறோம், எக்ஸாக்டாக என்ன பேசணுன்றது உங்களுக்கு தெரியாது. ஆனால் யூஸ்வலி ஒரு பையன் இந்த மாதிரி ஒரு பொண்ணு பேசினா விழுந்திருப்பான் அப்படின்ற மாதிரி அசப்ஷன்ஸில் உங்கள் கெஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே, ஸோ பொண்ணும் வெயிட்டிங், நீங்களும் வெயிட்டிங். ஸ்டே டியூன்ட் ஃபார் தி அதர் எபிசோட் ஆஃப் அவனும் நானும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா follow us on Instagram. We are also on Threads, Twitter and also on YouTube. Stay tuned மக்களே. இது வரைக்கும் நீங்கள் கேட்டுட்டு இருந்தது அவனும் நானும். நாங்கள் உங்கள் ஹோஸ்ட் சிவகாமி. Bye bye.